வணக்கம் மக்களே, யாரெல்லாம் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் கார்டு மூலம் இப்போது வெறும் 5 நிமிடத்தில் ரூபாய் 2000 கடன் பெற முடியும். அது எப்படி, இந்த கடனுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என பார்க்கலாம். இந்தியாவில் பர்சனல் லோன் எனப்படும் தனிநபர் கடன்களை அதிகமானோர் வாங்குகின்றனர். கல்வி கட்டணம் செலுத்த, வாகனங்கள் வாங்க, அவசர மருத்துவ செலவுகள் என பல்வேறு செலவுகளை ஈடுகட்ட பர்சனல் லோன்களை வாங்கி வருகின்றனர். நமது நாட்டில் தனியார் வங்கிகள் உட்பட ஏராளமான தனியார் நிதி நிறுவனங்கள் பர்சனல் லோன்களை கொட்டிக் கொடுக்கின்றன. இந்தியாவில் ஆதார் கார்டு ஒருவரின் குடியிருப்பு மற்றும் அடையாளத்தை அங்கீகரிக்க ஒரு குறிப்பிடத்தக்க ஆவணமாகும். ஆதார் மூலம் அரசாங்க திட்டங்கள், வங்கி சேவைகள் மற்றும் பிற சலுகைகளை எளிதாக பெற முடியும். இதேபோல் ஆதார் கார்டு இருந்தால் மிக விரைவாக எளிதாக கடன் வாங்கலாம். இந்த வகையில் ஆதார் கார்டு மூலம் 5 நிமிடத்தில் ரூபாய் 2000 கடன் வாங்க முடியும். அது குறித்து பார்க்கலாம். அவசர கோரிக்கைகள் மிக குறுகிய காலத்திற்குள் செயல்படுத்தப்படும். எந்த சொத்து அல்லது சொத்துக்களையும் அடமானம் வைக்க வேண்டியதில்லை. திருப்பிச் செலுத்தும் அட்டவணை உட்பட கடன் விதிமுறைகள் பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை. நடைமுறை எளிமையானது மற்றும் குறைவான பதிவுகளை உள்ளடக்கியது. ஆதார் அட்டை கடனுக்கான தகுதி வரம்புகளை பார்த்துடலாம். நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்களாகவும் 21 முதல் 65 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். உங்கள் வங்கி கணக்கும் ஆதாரும் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிலையான வருமானம் ஆதாரம் உள்ளதா அல்லது நீங்கள் ஒரு வேலை செய்பவரா என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த கடனுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிறிய கடன்களுக்கு சாதகமான நிபந்தனைகளை வழங்கும் பல கடன் வழங்குனர்களை கண்டறியவும். உங்கள் உள்நுழைவு சான்றுகளுடன் உள்நுழையவும். ஒரு கடன் வழங்குனரின் வலைத்தளத்தை பார்வையிட்டு உங்கள் விவரங்களை பதிவு செய்யவும். அடுத்ததாக, உங்கள் அடையாளம் மற்றும் முகவரியை அங்கீகரிக்க பயன்படுத்தப்படும் ஆதார் கார்டை பதிவேற்றவும். உங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டதும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் உங்கள் எல்லா தரவையும் உறுதி செய்து பின்னர் தகுதியை சரிபார்ப்பார்கள். நீங்கள் குறிப்பிட்ட தகவல் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பணம் உங்கள் தொடர்புடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். சில நேரங்களில் 5 நிமிடங்களுக்குள் பணம் கிரெடிட் ஆகிவிடும். கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் எளிதில் கடன் கிடைக்கும். பல கடன்களுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்கவும். அதிகப்படியான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம், ஏனெனில் அது நிதி உறுதியற்ற தன்மையின் அறிகுறிகளை காட்டுகிறது. ஆதாரின் கீழ் கடன்கள் எளிய நடைமுறை என்றாலும் எச்சரிக்கையாக இருங்கள். சிறிய கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் பெரும்பாலும் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை உயர்த்தும் ஏதேனும் அபராதம் அல்லது செயலாக்க கட்டணங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த ஆதாரை வச்சு நீங்க கடனை எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இருந்தாலும் இந்த வழிமுறை ஈஸியாக இருந்தாலும் உங்கள் கடனுக்கான, அதாவது சிறிய தொகை பெற போகிறீங்க அப்படின்னா அதற்கான வட்டி விகிதமும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அபராதம் ஏதாச்சும் விதிக்கிறாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடன்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.